இனிய உற்சாகமான வணக்கம் நண்பர்களே. அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி முக்கியம், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் உடற்பயிற்சி முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் கெடும்போது மன ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும், சோம்பேறித்தனம் அதிகமாகும். எதுக்கு அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். உடல் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் மனமும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் செயல்பட ஆரம்பிச்சு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தினமும் உடற்பயிற்சி பண்ணணும், தினமும் சாப்பிடணும்ல. ஒரு நாளைக்கு 3 நேரம் தினமும் சாப்பிட்றோம்ல, அதுபோல் தினமும் உடற்பயிற்சி பண்ணணும். எப்போ உடற்பயிற்சி பண்ணணும்? எப்போ வேணாலும் பண்ணக்கூடாது, தினமும் காலையில் பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அருமையான நேரம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும்போது அது வாக்கிங்கோ, வேறு ஏதாவது குதித்தல், வேறு ஏதாவது தண்டால் எடுக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி எதை பண்ணாலும் சரி உடலுக்கு ஒரு கடினமான வேலையை கொஞ்சம் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா உடல் உறுப்புகள் அனைத்தும் தூண்டப்படுது, இயங்குது. அப்படி இயங்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அடைகிறது. அந்த ஆரோக்கியம்தான் நம்மளை பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட வைக்கும். நன்கு பசிக்கும், சாப்பிட ஆரம்பிச்சிடும், அது செரிக்க ஆரம்பிக்கும், அடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ரொட்டேட் லைஃப் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த உடற்பயிற்சியை செய்ய சொல்கிறது. அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா ரெகுலரைஸாக பண்ணணும். ரெகுலராக ஒரு நாளும் விடாமல் 365 நாள் இருக்குதுன்னா 365 நாளும் உடற்பயிற்சி பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பாவது பண்ணுறதுல பலன் இல்லை. செடி இருக்குது, மரம் இருக்குது, அதுக்கு நல்லா வளரணும், காய்கனிகள் தரணும் அப்படின்னா தினமும் தண்ணி ஊற்றணுமா, 6 மாதத்துக்கு ஒருக்க தண்ணி ஊற்றணுமா, இல்லை மாதத்துக்கு ஒருக்க தண்ணி ஊற்றணுமா? அதுபோல் தான் தினமும் செயல்படணும். அப்படி செயல்படும் போது நம்மளுக்கு அது உதவும். நன்றி.